திருச்சிற்றம்பலம். பாடல் பெற்ற தலங்களில் இன்று நாம் காணப்போவது காவிரியின் வடகரை தலங்களில் 51வது தலமான திருவையாறு ஆகும். இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை கபிஸ்தலம் வழியாகவும் செல்லலாம். அப்பர் பெருமான் கைலை காட்சியை கண்டு களித்த தலம். மரகதலிங்கம், ஸ்படிகலிங்கம் உள்ளன. தினமும் காலை இவர்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. சுவாமி தன்னைத்தானே பூஜித்த புராணமும் சொல்லப்படுகிறது. இங்கு இருப்பது பிருத்விலிங்கம். ஆகவே லிங்கத்துக்கு அபிஷேகம் இல்லை, புனுகு சாத்தப்படுகிறது. ஆவுடையாருக்கே அபிஷேகம். திருவையாற்றுக்கு அருகில் உள்ள அந்தணக்குறிச்சி கிராமத்தில் அவதரித்த நந்தியை சிவன் ஆட்கொண்ட இடம். சுந்தரருக்காக காவிரி ஆற்றில் வெள்ளத்தை தடுத்து நிறுத்திய இடம். சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தர பெருமான், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர் இவர்களால் பாடப்பெற்ற தலம். பூலோக கைலாசம், சூரியனுக்கு உரிய தலம். இத்தலத்தின் பெருமையை இப்போது பார்க்கலாம். திருவையாறு பெயர் வர காரணம் என்ன? திரு 5 6 என்பதுதான் திருவையாறு என ஆயிற்று. காவிரி இங்கு கிளையாறுகளாக குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என்று 5 ஆறுகளாக பிரிந்து செல்வதால் திருவையாறு என பெயர் வரலாயிற்று. இங்கு ஒரே இடத்தில் 3 சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன. ஐயாரப்பர் எழுந்தருளியுள்ள காவிரி கோட்டம், தெற்கே தென் கைலாயம், வடக்கே வட கைலாயம் என 3 கோவில்கள் உள்ளன. இக்கோயிலை கட்டியவர்கள் யார் என்பதையும் பார்க்கலாம். ஏறத்தாழ 15 ஏக்கர் பரப்புள்ள இத்திருக்கோயில் பரப்பளவில் தஞ்சை பெரிய கோவிலோட 3 மடங்கு பெரியது. ஐயாரப்பர் எழுந்து அருளியிருக்கும் கோயில் பல்லவ மன்னன் நந்திவர்மனாலும், 3ஆம் திருச்சுற்று கிழக்கு கோபுரம் விக்கிரம சோழனாலும், மேற்கு கோபுரம் திருச்சுற்று, தெற்கு கோபுரம் போன்றவை ஆணையப்பிள்ளை மற்றும் அவருடைய தம்பி வைத்தியநாதராலும், வடகைலாயம் என்ற லோக மாதேவி சரம் 1ஆம் ராஜராஜ சோழனின் மனைவி லோக மாதேவியாலும், தென் கைலாய திருக்கோயில் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படும் 1ஆம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவியாலும் கட்டப்பட்டுள்ளது. இனி கோவில் அமைப்பை பார்க்கலாம். இக்கோயிலில் மொத்தம் 5 திருச்சுற்றுகள் உள்ளன. முதல் சுற்றில் மூலவரும் அனைத்து புடைசூழ் தெய்வ திருமேனிகளும், 2ஆம் சுற்றில் சோமாஸ்கந்தர் கோயிலும், செப்பேஸ்வர மண்டபம், பஞ்சபூதங்கள், 7 கன்னியர்கள், ஆதி விநாயகர், நவக்கிரகங்களும் அமைந்துள்ளன. இங்கு வேலவர் வில்லேந்திய வேலவராக காட்சியளிக்கிறார். செப்பேஸ்வரர் மண்டபம் மிகவும் புனிதமானது. 3ஆம் திருச்சுற்றில் அவை மண்டபம், சொற்பொழிவு மண்டபம், மடப்பள்ளி, கொடிமரம் இருக்கின்றன. இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் 7 முறை எதிரொலியாக ஒலிப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. 4ஆம் சுற்றில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம், அப்பர் கைலை காட்சி கிடைக்கப்பெற்ற தென் கைலாயம், வடகைலாயம் என்பவை உள்ளன. ஐயாரடிகள் மூலவர் திருக்கோயிலுக்கு ஈசானத்தில் அறம் வளர்த்த நாயகியின் திருக்கோவில் உள்ளது. தென் வாயிலுள்ள ஆட்கொண்டார் சன்னதியை பற்றி பார்க்கலாம். கௌதமி தீரவாசி சுசரிதன் என்ற அந்தணச் சிறுவன் பெற்றோரை இழந்ததால் தல யாத்திரைக்கு புறப்பட்டான். திருப்பழனம் சென்று தங்கிய அவனுக்கு யமன் கனவில் வந்து, இன்றிலிருந்து 5ஆம் நாள் மரணம் அடைவாய் என்றான். அதை கேட்ட அஞ்சிய சிறுவன் திருவையாறு வந்து தெற்கு கோபுர வாசலில் இருந்த சிவதரிசனம், பஞ்சாக்கர ஜபம் போன்றவற்றை மேற்கொண்டான். அவனை காக்க சிவபெருமான் தென் வாயிலின் காப்போனான ஆட்கொண்டாருக்கு ஆணையிட, ஆட்கொண்டார் யமனை தண்டித்தார். மேலும் அடியவர்களின் யம பயத்தை நீக்குமாறு ஆட்கொண்டாரை பணித்தார். ஆகவே
இது யமபயம் போக்கும் தலமாகவும் மாறியுள்ளது. யமனை காலின் கீழ் வைத்து வதைக்கும் கோலத்துடன் எழுந்தருளியுள்ள ஆட்கொண்டார் சன்னதிக்கு எதிரே உள்ள குண்டத்தில் குங்கிலியம் வாங்கி போட்டால் பில்லி, சூனியம், தீவினைகள் அண்டாது என பக்தர்கள் நம்புகிறார்கள். இறைவன் தனக்குத்தானே பூஜை செய்த வரலாறை பார்க்கலாம். இக்கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர் ஒரு முறை காசிக்கு சென்றார். அவருடைய பூஜை காலம் வந்ததும் அவரால் கோவிலுக்கு வர இயலவில்லை. அவர் இனி வரமாட்டார் என மற்ற அர்ச்சகர்கள் எண்ணமிட தன் பக்தனுக்காக இறைவனே சிவாச்சாரியர் வடிவம் தரித்து கோவில் பூஜைகளை செய்து வரலானார். சிறிது காலம் கழித்து திரும்பி வந்த அர்ச்சகர் ஈஸ்வரனிடம் நீ யார் என கேட்க, இறைவன் கருவறைக்கு வா என சொல்லி அங்கே மறைந்தார். அப்போதுதான் இதுவரை இறைவனே தனக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் என்பது அர்ச்சகர்களுக்கு விளங்கியது. இனி நந்திதேவர் வரலாற்றை பார்க்கலாம். திருவையாறுக்கு அருகே உள்ள கிராமம் அந்தனக்குறிச்சி. அங்கே சிலாத மகரிஷி என்ற ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இறைவனிடம் வேண்டி அருந்தவம் செய்ய இறைவன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்க, கருவில் பிறவாத தங்களை தரிசிப்பவர்கள் தன்னையும் தரிசிக்கும்படியான ஒரு புதல்வன் வேண்டும் என வரம் கேட்க, இறைவனும் அப்படியே ஆக என வரம் அருளினார். சிலாதர் ஒரு நாள் யாகம் செய்ய பூமியை உழுதபோது ஒரு தங்கப்பெட்டி கிடைத்தது. அதற்குள் ஜோதிமயமான திருமேனி, 3 கண்கள், 4 தோள்கள், தலையில் சந்திரனுடன் சிவபெருமான் காட்சியளித்தார். சிலாதர் திகைக்க, சிலாதரே பெட்டியை மூடி திறக்கவும் என இறைவன் கட்டளையிட்டார். அப்படி மூடி திறந்தபோது அழகிய குழந்தை இருந்தது. அக்குழந்தைக்கு 7 வயது ஆனபோது முனிவர் வேடத்தில் வந்த மித்ரர், வருணன் என்ற தேவர்கள் குழந்தைக்கு ஆயுள் 8 வரைதான் எனச் சொல்ல சிவாதர் அச்சமுற்றார். அப்போது நந்தி காலனை வெல்ல சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தை அடைந்து கழுத்தளவு ஆழத்தில் நின்றபடி ருத்ர ஜபத்தை ஜபிக்கலானார். 7 கோடி முறை ஜபித்தார். 8 கோடி ஜபித்தபோது வேத ஒலி ஆகாயத்தை தொட்டது. மனமகிழ்ந்த இறைவன் அவருக்கு தரிசனம் தந்து அவருக்கு என்னுடன் வந்து சிவகணங்களுக்கு தலைவனாய் வாழ்வாய் என்று ஆசி அருளினார். நந்தி ஜபம் செய்த தலம் ஜப்யேஸ்வரம் என அழைக்கப்படும் என்றார். மேலும் நந்திதேவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்து திருமழப்பாடி வந்து வியாக்கரபாதர் மகள் சுயம்பிரகாசியை பங்குனி மாதம் வளர்பிறை தசமி புனர்பூச நட்சத்திரத்தில் மணமுடித்து கொடுத்தார். பின்னர் சித்திரை மாதம் 7 ஊர்களுக்கும் மணமக்களை அழைத்து சென்றார். அந்த நிகழ்ச்சி இப்பொழுது பெரிய விழாவாக, ஏழூர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. நந்தீஸ்வரர் வெட்டிவேர் பல்லக்கில் வர இறைவன் கண்ணாடி பல்லக்கில் பிரம்மோற்சவத்திற்கு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்த்தானம் என்ற ஊர்களுக்கும் போய் மறுநாள் மதியம் திருவையாறு வந்து சேர்வார். இந்த சப்த ஸ்தான பல்லாக்கு விழா என்கிறார்கள். இனி திருநாவுக்கரசருக்கும் திருவையாறுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். சிவபெருமானின் கைலை காட்சியை காண கைலாயம் புறப்பட்டார் அப்பர். சிவபெருமான் அந்தணர் வடிவில் வந்து மனிதர்களால் நேரடியாக கைலாயம் போக முடியாது என, அப்பரோ கைலாய காட்சியை காணாது ஊர் திரும்ப மாட்டேன் என மறுக்க, அந்தணரோ இப்பொய்கையில் மூழ்கி திருவையாறில் சென்று கைலை காட்சியை காண்பாயாக என்றார். திருநாவுக்கரசரும் திருவையாறு வந்து கைலை காட்சியை கண்டு மாதர்பிறை கண்ணியானே என்ற பதியம் பாடினார். ஆடி மாதம் அமாவாசை தினத்தன்று திருநாவுக்கரசருக்கு பெரும் விழா இங்கு நடைபெறுகிறது. இனி சுந்தரர் கதையை பார்க்கலாம். சேரமான் பெருமாளுடன் திருவையாறு தரிசிக்க வந்த சுந்தரர் காவிரி வெள்ளம்
கரைபுரண்டு ஓட இறைவனை தரிசிக்க அக்கறை செல்ல முடியாது. பரவும் பரிசொன்றறியேன் எனத் தொடங்கும் பதிகம் பாடி ஐயார் அடிகளோ என ஓலமிட அக்கறையில் இருந்த விநாயகரும் பதில் ஓலம் இட்டதால் காவிரி வெள்ளம் ஒதுங்கி வழிவிட்டது. ஓலமிட்ட விநாயகரை இப்பொழுது ஓலமிட்ட விநாயகன் என்ற பெயரில் திருவையாற்றின் தெற்கு கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சன்னதிக்கு பக்கத்தில் இன்றும் தரிசிக்கலாம். இது தருமபுர ஆதீனத்தின் சொந்தமான 27 ஆலயங்களில் ஒன்று. கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் ஆராதனை விழாவும் இங்கே விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள இறைவனின் பெயர் ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர், செப்பர் ஜோதீஸ்வரர், பிராணதாத்திரர். இறைவின் பெயர் தர்ம சம்வர்த்தினி, அறம் வளர்த்த நாயகி. இத்துணை பெருமைகள் வாய்ந்த திருவையாறு இறைவன் ஐயாரப்பரை தொழுபவர்கள் பரகதி பெறுவது திண்ணம் என்று சம்பந்தப் பெருமான் குறிப்பிடுகிறார். சம்பந்தப் பெருமான் தனது முதலாம் திருமுறையில் 130வது பதிகத்தில் ஐம்புலன்களும் தத்தம் பொறிகளை விட்டு வழிமாறி அறிவழிந்து கவம் ஏற்பட மனம் சுழன்று வருந்தும் இறுதி காலத்தில் அஞ்சேல் என்று உரைத்து அருள் செய்பவனாகிய சிவபெருமான் அமரும் கோயிலை உடையது திருவையாறு என்று பதிவு செய்கிறார். நாமும் இப்பதியத்தை பாடி நற்கதி பெறலாம். இதன் பண் மேகராக குறிஞ்சி, ராகம் நீலாம்பரி. திருச்சிற்றம்பலம்.